இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆளுநர் RN ரவியுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கலந்து ஆலோசித்தனர். சென்னை வந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மமதா குமாரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்தியது. பல்கலைக்கழக பதிவாளர், பேராசிரியர்கள், விடுதி காப்பாளர்கள், காவலாளிகள் என பலரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. முதல் நாள் விசாரணையை மையமாக வைத்து ஆளுநருடன் கலந்து ஆலோசித்ததாக கூறிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மமதா குமாரி, செவ்வாய்க்கிழமையும் விசாரணை தொடரும் என தெரிவித்தார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் அண்ணாமலை மனு அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இதே விவகாரத்திற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் மாணவியின் வழக்கை விசாரிக்கும் தேசிய மகளிர் ஆணைய நிர்வாகிகள் ஆகியோர் தனித்தனியாக ஆளுநரை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போராட்டம் நடத்திய அதிமுக நிர்வாகிகள் 25 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் செல்போனில் சார் என குறிப்பிட்டு ஒருவரோடு பேசியதாக கூறப்படும் நிலையில் யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் அதிமுக நிர்வாகிகள் EA மாலில் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து சட்டவிரோதமாக கூடுதல், பிற நபர்களுக்கு தீங்கு விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை வீடியோ மூலம் அடையாளம் காணும் பணியிலும் போலீசார் இறங்கியுள்ளனர். IPCயிலிருந்து BNSக்கு மாறுவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் வன்கொடுமை FIRஐ மற்றவர் பார்க்கும் நிலை ஏற்பட்டதாக தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் FIR கசிந்து பொதுவெளியில் பரவியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் FIR கசிந்தது எப்படி என்பது குறித்து தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது. மாணவிகளிடமும் பெற்றோர்களிடமும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது அருவருக்கத்தக்க செயல் என அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு உரிய பதிலளித்து விட்ட போதும் தனது சுய அரசியல் ஆதாயத்திற்காக இல்லாத ஒன்றை இருப்பது போல வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் பழனிசாமிக்கு கடும் கண்டனம் என தெரிவித்துள்ளார். மேலும் EPS ஆட்சியின் போது புகார் கொடுக்கவே பயந்த பெண்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தைரிய வெளியே வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்வதாகவும் தெரிவித்துள்ள அவர், இது முதலமைச்சர் மீது பெண்கள் வைத்துள்ள நம்பிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அறவழியில் மக்களை சந்தித்த தாவேக்கவினரை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என அக்கட்சியின் தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த அவரது X பதிவில், சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாம் எழுதிய கடிதத்தின் நகலை சென்னையில் பொதுமக்களிடம் வழங்கவிடாமல் தாவேக்க நிர்வாகிகளையும் மகளிர் அணியினரையும் தடுத்து காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றவர்களை கைது செய்தது கண்டனத்திற்கு உரியது எனவும், இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. இதனை அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை தெரிவித்திருக்கிறது. தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இன்று காலை 10 மணியளவில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை மற்றும் மாணவர் பாசறையினர் பங்கேற்க உள்ளனர்.
போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக கூறி மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கை சென்னை ஜே நகர் போலீசார் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் தனக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இல்லை என கூறி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அலிகான் துக்ளக் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் விசாரித்த போது அலிகான் துக்ளக்கிற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வெள்ளலூரில் பேருந்து நிலையத்தை காய்கறி அங்காடியாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பாக அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்திற்கு கையில் பேனர் ஏந்தியபடி வருகை தந்த அதிமுக கவுன்சிலர்கள் வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை காய்கறி அங்காடியாக மாற்றும் மாநகராட்சி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். திருச்சி மாவட்டத்திற்கு ஜனவரி 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி அன்றைய தினம் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர் விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவித்திருக்கிறார். கடலூர் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நைலான் கயிறு கழுத்தை இறுக்கியதில் 11 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சுத்துக்குளத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரி என்பவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் அவரது மகன் புவன் பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்தார். இந்த நிலையில் நைலான் கயிற்றை கழுத்தில் மாட்டி வீட்டின் மாடியில் சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக நைலான் கயிறு அவனது கழுத்தை இறுக்கியது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.